அல்லது பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜீவோலி திருச்சபை ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு மிக அருமையான இந்த பகுதியை இந்த ஆராதனை நடத்தி சென்ற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எங்களை தேற்றுகிற தேவன். காணான் பயணம் தூரம், ஆனாலும் கரம் பிடித்து எங்களோடு வருகிற கர்த்தர் எங்களோடு உண்டு. அவருடைய சமூகம் எங்களை விட்டு விலகுகிறது இல்லை பிரியமானவர்களே. அதனால நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை எனக்காக வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். அன்பான தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீ பேச சித்தமாயிருக்கிற காரியத்தை இந்த இடத்துல பேசுவீராக. வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்திலும் கூட இப்படியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் நிற்போம் என்பதை நான் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. இதனால ஒரு சில நிமிஷங்களை நான் மேலதிகமாக உங்களிடத்தில் எடுத்துக்கொள்கிறேன். மார்க்கஸை குறித்து, அவனை குறித்த கர்த்தருடைய காரியத்தை குறித்து நான் உங்களோடு சிறிது பேசிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் தேவனுடைய இன்றைய நாள் வார்த்தைக்காக நாங்கள் செல்லுவோம். சங்கீதம் 116 15வது வசனம் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த வசனம். எந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய அந்த 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 நோட்டீஸ் அடிக்கப்பட்டாலும் அதற்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிற வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. இந்த வசனத்தை நாங்கள் ஆமென் சொல்லுகிறோம். எல்லா வசனங்களையும் பார்க்கிறோம். நோட்டீஸ்ல இதை பார்த்த போது எப்படி ஆண்டவரே, தகப்பன் கதறி அழுகிறார், தாய் கதறி அழுகிறார், சகோதரர்கள் கதறி அழுகிறார்கள், நாங்கள் எல்லாம் கதறி அழுகிறோமே, உமக்கு மட்டும் அது எப்படி அருமையான காரியமாய் போயிற்று. என்று சொன்னால் மார்க்கஸை உண்மையாய் நேசிக்கிற அநேகர் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் உங்களுக்குள்ள நான் தைரியமாய் சொல்லுவேன், உங்கள் எல்லாருடைய அன்பை சேர்த்து கூட்டினாலும் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாகாது. அவருடைய அன்புக்கு ஈடாகாது. அவருக்கு மட்டுமே இது அருமையா இருக்குது. இங்கிலீஷ்ல பிரீசியஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி இருக்க முடியும்? எதனால அவருக்கு மட்டும் அது அருமையாக தோணுது, எங்களுக்கு எல்லாம் துக்கமா தோணுது என்று யோசித்த போது அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் அப்படியே பார்த்து காட்சியாக என்று சொன்னால், ஒரு 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 ஓட்டத்திலே உங்கள் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லை கோட்டிலே, அது முடிவடைகிற எல்லை கோட்டில உங்கள் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. அவன் வெற்றி வீரனாக அந்த எல்லை கோட்டை ஓடி கடக்கிற போது யாரால் துக்கப்பட முடியும்? என்னுடைய மகன் ஓடி கடந்து விட்டார் என்ற அருமையாத்தான பார்ப்பீங்க. நாங்க மண்ணான மனுஷர்கள், நாங்க மண்ணுக்குரியவர்களை பார்க்கிறோம். அவர் உன்னதமான தேவன் உன்னதத்துக்குரியவர்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் அந்த இடத்துலதான் நோக்கமா இருக்கு. அவர் அந்த இடத்துலதான் காத்திருக்கிறார். நாங்கள் ஓடி கடக்கிற அந்த இடத்தை, இலக்கை முடிக்கிற அந்த இடத்தை, அவர் மார்க்கஸுக்காக அங்க காத்திருக்கிற போது, அவன் அந்த இடத்தை ஓடி கடக்கிற போது அவருக்கு அது அருமையான காரியம். மார்க்கஸ், நீ இந்த இடத்தை ஓடி கடந்து விட்டாய். பாருங்க, நான் பாக்குறேன் ஃபுட்பால் மேட்ச்ல ஒருத்தன் 2-3 கோல் அடிப்பான். ஆனா மேட்ச் முடிஞ்சிருக்காது. அந்த 2-3 கோல் கோச்சுக்கு தெரியும் இந்த மேட்ச் நாங்க வெளில போறோம். ஆனா அந்த கோல் அடிச்சவன் என்ன செய்வான்னு சொன்னா கூப்பிடுவான். இடையிலேயே ஸ்டாப் பண்ணி போட்டு கூப்பிடுவான். ஏன்னு சொன்னா அவன் அடுத்த காரியத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது. ஸ்டாப் பண்ணிட்டு கூப்பிடக்க அந்த கோச்
எவ்வளவு சந்தோஷமா அந்த கோல் அடிச்ச வீரனை ரிசீவ் பண்ணுவான்னு நீங்க பார்த்திருக்கீங்க தான். அப்படித்தான் கர்த்தர் மார்க்கஸை ஏற்றுக்கொண்டார். அதான் அவனுக்கு அது அருமையாக தோணுது பிரியமான. இதைத்தான் பவுலடிகள் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறார் பிரியமானவர்களை. நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு. 2 தீமோத்தேயுடைய 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏனென்று அதனுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 6, 7, 8 வசனத்தை எனக்காக ஒருவர் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வாய்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்ப பவுலடிகள் சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய அந்த கடைசி காலத்தில் அவர் எழுதுகிறார், தான் அன்பாய் நேசிக்கிற தீமோத்தேயு. மார்க்கஸ் தான் அன்பாய் நேசிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை எழுதியிருந்தால், அவனிடத்தில் இருந்து ஒரு செய்தி வந்திருந்தால் அது இதுதான், நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், ட்ரிங்கிங் ஆஃபர் என்று சொல்லுகிறார். அவர் தேவனுடைய சமூகத்தில் பான பலியாக வார்க்கப்பட்ட மகன். பாருங்கள் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மார்க்கஸை குறித்து தைரியமாய் நான் சொல்ல முடியும். அவன் நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை தேவனுடைய சமூகத்தில் அவன் முடித்துக் கொண்டான். அவன் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, அது எல்லாமே தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அந்த ஓட்டத்தை முடிக்கிற அந்த எல்லையில தான் அவன் அவனுக்காக காத்திருந்தான். அவனை அவன் அருமையா ஏற்றுக்கொண்டு, வாவ் மார்க்கஸ், இந்த வாலிப வயசுல உனக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், உன்னுடைய விசுவாசத்தை புரட்டி போடுகிறதான எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. உலகம் உன்னை இழுத்துக்கொள்ள பார்த்துச்சு. ஆனாலும் நீ இந்த விசுவாசத்தை விடாமல் எனக்காய் ஓடி உன்னுடைய ஓட்டத்தை நிறைவாட்டி இருக்கிறாய் என்று சொல்லி அவனை அவர் தம்மண்டையில் எவ்வளவு சந்தோஷமா ஏற்றிருப்பார். இப்ப நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். மார்க்கஸுடைய அந்த போராட்டத்துல, மார்க்கஸுடைய அந்த ஓட்டத்துல நாங்க அவனுக்கு உதவியா இருந்தோமா? பூமிக்குரிய தகப்பனாக கொடுக்கப்பட்ட லெனின் நீங்க அவனுடைய போராட்டத்துல, அவனுடைய ஓட்டத்துல, அந்த விசுவாச ஓட்டத்துல அவனுக்கு உற்சாகப்படுத்தினீங்களா, உதவி செய்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க நிறைவடைந்து கொள்ளுங்க, மன நிறைவடைந்து கொள்ளுங்க. அது செய்திருக்கீங்களா என்று சொன்னா நீங்க நிறைவடைந்து கொள்ளுங்க. பூமிக்குரிய தாயாக கொடுக்கப்பட்ட நீங்க உதவி செய்திருக்கீங்களா அவனுடைய போராட்டத்துல, அவனுடைய போராட்டத்துல அவனோட கூட நின்றீங்களா? அவனுடைய விசுவாச போராட்டத்துல மன நிறைவடைந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். பூமிக்கு கொடுக்கப்பட்ட சகோதரர்களே, நீங்க அவனுக்கு உதவி செய்தீங்களா? அவனுடைய விசுவாச போராட்டத்துல, அவனுடைய ஓட்டத்துல அவனை உற்சாகப்படுத்தினீங்களா? மன நிறைவடைந்து கொள்ளுங்க. சபையாரை உங்களை பார்த்து நான் அதே தான் கேட்கிறேன். மார்க்கஸுடைய ஓட்டத்துல மனச்சாட்சியை தொட்டு அவனுக்கு உதவி செய்கிறவர்களா, அவனை உற்சாகப்படுத்தினவர்களா இருந்தால் நீங்க நிறைவடைஞ்சு கொள்ளுங்க, மன நிறைவடைஞ்சு கொள்ளுங்க, திருப்தி அடைஞ்சு கொள்ளுங்க. அவருடைய விசுவாச போராட்டங்கள்ல அவனை நீங்க ஆட்சி தேற்றினவர்களா இருந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. அவ்வளவுதான் எங்களுடைய காரியம். பிரியமானவர்கள், பாருங்கள் 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதல் விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரியமானவர்களே, நான் உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு காரியத்தை கேட்கிறேன். 7வது வசனம் சொல்லுகிறபடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுலடிகள் தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் மார்க்கஸை குறித்து சொல்லுகிறேன். மார்க்கஸ் நல்ல போராட்டத்தை போராடினான், மார்க்கஸ் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான், மார்க்கஸ் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான். இதுல உடன்படுகிறவர்கள் மாத்திரம் எழுந்திருங்கள், தயவு செய்து. உடன்படாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், அதை குறித்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்கஸ் நல்ல போராட்டத்தை போராடினான், மார்க்கஸ் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான், மார்க்கஸ் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான் என்றவர்கள் மாத்திரம் எழுந்திருங்கள்.
அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உட்கார்ந்துருங்கள். அதை குறித்து எனக்கோ யாருக்கும் எந்த 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 மாற்று கருத்தும் இல்லை. தெரியுமா? நாங்கள் எல்லாருமா 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம் என்று சொன்னால், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கென்று பவுல் எழுதியிருக்கிறார். இந்த எனக்கென்று வருகிற இடங்கள் எல்லாம் நீங்க மார்க்கஸ் என்று போட்டுக்கொள்ளுங்கள். மார்க்கஸினுடைய பெயரை வைத்து நாம் எல்லோருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்க கஷ்டமா இருந்தால் நெதர்லாண்ட்ஸ்ல வாசித்துக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல டு மீ, ஃபார் மீ என்று எழுதப்படும் அந்த மீ என்று வருகிற இடங்கள் எல்லாம் மார்க்கஸினுடைய பெயரை போட்டு நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இது முதல் நீதியின் கிரீடம் மார்க்கஸுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை மார்க்கஸுக்கு தந்தருளுவார். மார்க்கஸுக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவ்வளவுதான் பிரியமானது. அது கர்த்தருடைய காரியம். அவருடைய ஓட்டத்தை அவன் முடித்து விட்டான். அது அந்த இடத்திலே அவரை நின்று, வாவ், நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு உன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த தகப்பன் அந்த இடத்துல தான் நின்றார். அவர் தான் அன்பான தகப்பன், பிரியமானவர்கள். அவர் அந்த இடத்துல நின்று அவனை ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் வரும் நாளிலே நீதியின் கிரீடம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னான். அவன் ஓடின ஓட்டத்துக்கு எந்த மெடல் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ தெரியாது. ஆனால் நிச்சயமாய் நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அவனுக்கு தருவார். நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு எழும்பிட்டீங்க. நீதியின் கிரீடம் அவனுக்கு உண்டன்றதை நீங்க எல்லாருமே ஆரம்பிச்சிட்டீங்க. இனி அதை குறித்து வேறு விதமாய் பேசக்கூடாது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் வாசல் படியில் இருக்கிறார். பயத்தோடு நடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் தேற்றுவார். இந்த நேரத்தில் பிரியமானவர்களை நாங்கள் பிரசங்க வாக்கியத்துக்காக மறுபடியும் திரும்புவோம். இந்த நாளில் நாங்கள் வாசித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 5:11 வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன? நீங்கள் செய்து வருகிறபடியே, நான் எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி பக்தி உறுதி உண்டாக்கும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, இதற்கு முன்பாக நான் புருசல்லே பேசின போது என்னுடைய விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும் என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். அப்பொழுது 3 காரியங்களை குறித்து நான் பேசியிருந்தேன். முதலாவது 119வது சங்கீதத்தில் இருக்கிறபடி, நீ கொடுத்த வார்த்தையின்படி உடைய கிருபை என்னை தேற்றுவதாக என்ற காரியத்தை பார்த்தோம். பிரியமானவர்களே, இல்லை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றும். இந்த உரிய வார்த்தையை கிருபை எங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். என்று சொன்னால் அவரிடத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. லெனின் அண்ணியை தேற்றுகிற வார்த்தை எதுன்றது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்க சும்மா எங்களுக்கு தோன்றுகிற காரியத்தை எல்லாம் சொல்லி சில நேரம் வேதனையை பெருக பண்ணிடுவோம். ஆனால் உண்மையாய் அவரை தேற்றக்கூடிய வார்த்தை, அது கிருபை நிச்சயமாய் அவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். தாயிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையாய் வேதனைப்படுகிற எல்லா இடத்திலையும் கொண்டு வந்து சேர்க்கும். அது கிருபை செய்கிற காரியம். எனவே ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் எல்லாரையும் தேற்ற போதுமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும் போதெல்லாம் சொன்னார், தேற்றுறவாளன் என்றுதான் சொன்னார். அவரை குறித்து தேற்றுறவாளன் ஆவியானவர் நிச்சயமாய் எங்களை தேற்ற போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், ஆதி ஆகமத்திலே நாங்கள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயே பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல இருவில் இருந்தது, ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தார். எங்களுடைய சூழ்நிலையிலும் எங்களுடைய இருதயமானது உடைக்கப்பட்டு நொறுங்கப்பட்டு ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கண்ணோக்குகிற போதெல்லாம் இருளாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை. அந்த இடத்துலதான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளங்கள் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிற போது சகலமும் நன்மையாய் மாறும். பிரியமானவர்கள், எல்லாம் தேவன் நல்லது என்று காணும்படியாய் மாறினது. அதற்கு காரணம் அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல். அவர்களுடைய உள்ளத்தில் அசைவாடுவாராக. அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது அங்கே மகிமையின் நம்பிக்கையை குறித்து பவுலடிகள் பேசுகிறார். அதுவரைக்கும் அது ரகசியமாக வைக்கப்பட்டுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில சந்தர்ப்பத்தில் சொன்னார், ஆனால் வெளிப்படையாக இல்லை, ரகசியமாக பேசப்பட்ட அந்த காரியத்தை தெசலோனிக்கிய பட்டணத்தாருக்கு பவுலடிகள் நேரடியாக பேசுகிறார். காரணம் என்ன? அந்த சபை உண்மையான சகோதர அன்பினால நிறைந்திருக்கிற ஒரு சபை. தங்களுடைய சகோதரர்களை உண்மையாக நேசித்தார்கள். இப்ப அவர்களுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. என்ன? கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறவர்களை குறித்து. நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே,
ஆண்டவர் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்வாரே, நித்திரையடைந்த சகோதரர்களை குறித்த நிலைமை என்னென்று சொல்லி அப்பொழுதுதான் பவுலடிகள் எழுதுகிறார், நீங்கள் நித்திரையடைந்தவர்களை குறித்து திட்டிக்க தேவையில்லை. காரணம், முதலாவது அவர்கள்தான் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னமாதலின் போது அவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் தான் தேவன் நியமித்த நன்மையை முதலாவதாக சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று சொல்லி அந்த மகிமையின் நம்பிக்கையினால் ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு உண்டாயின நம்பிக்கை. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்தால் மார்க்கசும் உயிர்த்தெழும்புவான், சாமுவேலும் உயிர்த்தெழும்புவான், கர்த்தருக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள் யாவரும் உயிர்த்தெழுவார்கள். மகிமையிலே நாங்கள் அவர்களை காண்போம். நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு முந்திக் கொள்கிறதில்லை, அவர்கள் தான் முன்பாக போவார்கள். அவர்கள் தான் எங்களை வரவேற்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்டி பிரதர் சொன்ன ஒரு அருமையான காரியம் என்னை தேற்றினது. அதனால் அதை நான் இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அவர் கொடுத்த வசனம், அவர் ஜாக்கோபை குறித்து பேசினார். பிரியமானவர்களே, ஜாக்கோபையும் யோசேப்பையும் குறித்து ஜாக்கோபுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. உம்முடைய குமாரன், நேசித்த குமாரன், அவன் மறைத்து போய்விட்டான் என்று சொல்லி. அதே போலதான் குணாபிரதருக்கு அதே செய்தி, நேசிக்கிற மகன் மறித்து போய்விட்டான். அதே செய்திதான் என்னோட குடும்பத்திற்கு. ஆனாலும் ஒரு நாள் வந்துச்சு, இல்லை உங்களுடைய குமாரன் உயிரோடு இருக்கிறான், அவன் நீங்கள் சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி யோசேப்பு சந்திக்க அவன் அறிந்த அவனுடைய சகோதரர்கள் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல, அவன் சந்தையில பிறகு பிறந்தவர்களும் எகிப்திலே அவனை சந்திக்கும்படியாய் போனார்கள். இந்த சந்திப்பு நிகழும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அதை விட அதிக மகிழ்ச்சி பரலோகத்திலே நீங்கள் அவர்களை காண்கிற போது அவர்கள் மகிமை அடைந்தவர்களாக காணப்படுவார்கள். உங்களுக்கு அடையாளம் தெரியாது, தேவதூதர்கள் காண்பிப்பார்கள், இதுதான் சாமுவேல், இதுதான் மார்க்கஸ் என்று. அப்பொழுது நீங்கள் அங்கே பரலோகத்தில் கண்டு நாங்கள் எல்லாரும் மகிழ்ந்திருப்போம். பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசத்தின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று பவுலடிகள் சொன்னதுபடி இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எங்களுக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்கள், ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிற காரியம் அது அல்ல. பிரியமானவர்கள், அது அவ்வளவுதான். தேவன் தன்னுடைய நல்ல பங்கை எப்பொழுதும் செய்வார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் இன்றைய நாளில் நான் உங்களோட பேச இருக்கிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5:11, நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி. இந்த பகுதியை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுலடிகள் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். அது என்ன ஒருவரை ஒருவர் தேற்றுகிறது? பவுலடிகள் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள் என்கிற போது என்று சொன்னால் நாங்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்னால், யாராவது ஒரு துக்கத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கிற போது உடனடியாக போய், பிரதர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காண்டி செய்வார், நாங்கள் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாருமே செய்வோம். ஈஸி தானே போய் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காண்டி செய்வார், நாங்கள் உங்களுக்காண்டி ஜெபம் பண்றோம். என்ன செய்ய, நாங்க என்ன ஒன்றும் இல்லை, கர்த்தர் எங்களுக்காண்டி செய்வாரப்பா. அது கஷ்டத்தில் இருக்கிறவன், துன்பத்தில் இருக்கிறவன் அவனுக்கும் தெரியும், கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார் என்பது அவனுக்கும் தெரியும். அப்ப இந்த இடத்து அது அந்த தேற்றுதல் பவுலடி எதிர்பார்க்கிற அந்த தேற்றுதலுடைய 5% கூட இல்லை. மீதி 95% காரியம் என்ன? ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள் என்பதன் மூலமாக பவுலடிகள் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒருவர் துக்கத்தில் ஒருவர் பங்கெடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த துன்பத்திலும் துயரத்திலும் நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அது அவங்களுக்கும் தெரியும் கர்த்தர் செய்வார் என்பது. பவுலடிகள் இந்த இடத்துல நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறது அது அல்ல. போய் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறது அல்ல. அவர் சொல்லவில்லை. அது நல்ல காரியம் தான். சொல்லுங்கள், ஆறுதல் படுத்துங்கள், வார்த்தைகளால் தேற்றுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆனால் அது எல்லாமே இந்த ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்கிறது 5% கூட இல்லை. மீதி காரியம் அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், சரீர பிரகாரமாக போ, அவர்கள் துக்கத்தில் பங்கெடு, அவர்களுக்கு நீ செய்யத்தக்க காரியத்தை செய். அதுதான். அது சில விட அவர்கள் அறியாம கூட இருக்க. ஒரு சகோதரனுடைய துன்பத்திலே நீங்க செய்த உதவி, இப்படி ஒரு உதவியை செய்து
அவர் உங்களுக்கு செய்தார் என்பது அவர்கள் அறியாம கூட இருக்கலாம். ஆனா செய், அதுதான் உண்மையான தேற்றுதல். அதைத்தான் வேதம் எதிர்பார்க்குது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பது. பிரியமான, சும்மா நாங்க வார்த்தைகளினால அலம்பி போட்டு நாங்க தேற்றிட்டோம், நாங்க அவங்களுக்காண்டி ஜெபிச்சிட்டோம் என்று நிறைவடைந்து கொள்வோம். அதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய இந்த இடர்பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், உணர்வு இல்லை, சரியான உணர்வு இல்லை. கிறிஸ்தவன் 2 காரியங்களை உள்ளடக்கியது. முதலாவது தேவனுக்கும் மனுஷனுக்குமான காரியம். தேவன் உன்னதத்தில் இருக்கிறார், மனுஷன் பூமியில இருக்கிறான். அவர் மனுஷனுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மை செய்கிற தேவன். அவர் எப்பொழுதும் எங்கள் மேல நன்மையான காரியங்களை செய்கிறவர். அவர் எந்த விதத்திலும் பிளவிட மாட்டார். நாங்களும் தேவனை நேசிக்கிறோம் தான். ஒரு காரியங்களை இடர்வோம், தவறுவோம், ஏதாவது செய்வோம், ஆனால் நேசிக்கிறோம். நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க கர்த்தரோட நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய பகுதி நாங்க நல்லா செய்யறோம், நாங்க சபைக்கு போறோம் பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர், உபவாசம் இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், குடும்பமா ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கிறிஸ்தவம் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான உறவும் கிறிஸ்தவம் தான். சகோதரர்களை நீங்க சினைக்கிறது கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த பகுதி. ரஞ்சித் பிரதர் எனக்கு அழகா சொன்னார், ஐயா சிலுவையை பார், கர்த்தர் மேலே இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறார், உனக்கு நடுவிலும் மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். அடுத்தது ஒரு சகோதரன் அங்காளி பக்கத்துல நீ சிலுவையினுடைய இப்படி பார்த்தா அதிலேயும் மத்தியஸ்தராய் கர்த்தர் இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மனிதனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் தனியே தேவனுடைய பகுதியில உண்மையா நடந்து கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. காரணம், மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான பகுதியில நீங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லாமல் போனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்கள் அல்ல. என்னுடைய துக்கத்திலே, ஒருவனுடைய துக்கத்தில துயரத்தில நீங்கள் போய் தோள் கொடுத்து அதுல நான் செய்யக்கூடிய காரியம் ஏதாவது உண்டா, ஏதாவது செய்து அந்த சகோதரனுடைய இந்த துன்பத்திலிருந்து அவரை மீட்டெடுக்க முடியுமா, இந்த துயரத்திலிருந்து மீட்டெடுக்க முடியுமா என்ற ஒரு ஸ்டெப் கூட நீங்க எடுத்து வைக்கல என்று சொன்னா நீங்க ஒருவர் ஒருவர் தேற்று. சும்மா போய் காண்ற நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறது தேர்தல் என்று நினைச்சு கொண்டு இருக்காது. அது எல்லா பவுலடிகள் இங்கே எதிர்பார்க்கிறோம். நீங்க சரீர பிரபாரமாகவும் என்னத்தை செய்ய முடியும் என்பதை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்கள். இன்றைக்கு மார்க்கஸினுடைய காரியத்தில் நீங்க அவரை தேற்றணும் என்று சொன்னால் என்னென்ன அவருடைய குடும்பமும் இணைக்கணும். மார்க்கஸினுடைய இடத்துல கர்த்தர் எனக்கு தந்த இத்தனை வாலிய பிள்ளைகள் இதுக்கென்று சொல்லி உங்களை குறித்து லெனின் சந்தோஷப்படுவாரா இருந்தால் அதுதான் உண்மையான தேற்றுதல். சும்மா போய் கட்டிப்பிடிச்ச ஆறுதல் சொல்லுகிறது அல்ல, நடந்து கொள்ளுகிற காரியங்கள் தான் தேற்றுதல். அவர்கள் உங்கள் நிமித்தமாய் சமாதானம் அடைகிறார்களா, சந்தோஷம் அடைகிறார்களா, அதுதான் பிரியமானவர்களை தேற்றுதல். எத்தனை ஜனங்கள் சமூகத்தில் வேதனையோடு வருகிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு வேதனையான காரியத்தோட பேசுகிறோம். இன்னைக்கு தெரியும் என்றபடி எல்லாருக்கும் தெரியும் என்றபடி அதை உள்ளத்துல வேதனையோடு தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை நீங்க ஆட்சி தேற்றி அனுப்பி இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால் பவுலடிகள் சொல்லுகிறார், தேற்றுதல் பக்தி விருத்தியோட கொண்டது சம்பந்தப்படுத்துகிறார். நீங்க ஒருத்தர் தேற்றினா பக்தி விருத்தி அதிகமாகுமா? அப்ப நீங்க தேற்றாமல் போனால் அவர்களுடைய பக்தி விருத்தி குறைந்து போய் சபையை விட்டு சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது பிரதர் என்று சொல்லி நாங்கள், எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அந்த சகோதரன் எங்க போயிட்டாரு எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்க அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. அவர்களுடைய பக்தி விருத்தியை நீங்களே வளர்க்கல, நீங்க அவங்களுடைய வேதனையில அவங்களை தேற்றல, அவங்களை விசாரிக்கல. யாரை விசாரித்து கொண்டிருக்கீங்க? பாஸ்டரை விசாரிக்கிறீங்க. பாஸ்டர் வந்தா பாஸ்டரை விழுந்து விழுந்து விசாரிக்கிறீங்க. நல்லெண்ணெய் வந்தா நல்லெண்ணெயை விழுந்து விழுந்து விசாரிக்கிறீங்க. ரஞ்சித் பிரதர் வந்தா ரஞ்சித் பிரதரை விழுந்து விழுந்து விசாரிக்கிறீங்க. வேதனையோடு வருகிற ஒரு ஆத்மாவை போய் விசாரிக்கவில்லை பிரியமானவர்களே. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பாஸ்டருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாரா? இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிற பெரிய ஊழியக்காரனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொன்னாரா? இந்த சிறியோர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதே எனக்கு செய்தீர்கள் என்று சொன்னார். செய்தீங்களா? ஒரு கேம்ப்ல சாப்பாடுக்கு எந்த சாப்பாடு சாப்பிட எடுத்து வச்சுட்டு சாப்பிடவே முடியாமல் கொட்டி போட்டு பேசாம இருக்கிற, அதை எடுக்க அடுத்த முறை எடுக்க மனம் இல்லாம கூட இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இந்த இடத்துல வந்திருப்பார்கள். பிரதர் சாப்பிடுறீங்களா, நாங்கள் சமைத்து கொண்டு தரவா என்று சொல்லி யாராவது செய்தீங்களா? இடத்துல யாரோ ஒரு சகோதரி அப்படி செய்தா, யாரும் ஞாபகம் இல்லை, ஆனா கர்த்தர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா நாங்க யாரை விசாரிக்கிறோம்?
இருக்கிறவர்களை விசாரிக்கிறோம். அவங்களுக்கு மெக்டோனல்ஸ்க்கு போய் சாப்பிடல, நீங்க கொடுக்காட்டிக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கும். 10 ரூபாய் பாக்கெட் மணியை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதவன கேட்கறதே இல்லை. கேட்டிருந்தா இன்றைக்கு சபை நிரம்பி வளைஞ்சிருக்கு. அந்த கோலை பார்த்து சொல்றாங்க, இந்த கோல்ல ஆராதனை நடத்தக்கூடிய எவ்வளவு ஒரு பெரிய கோல், அப்ப அதை விட பெரிய கோல்ல நிரம்பி வளைஞ்சிருக்கணும். இன்றைக்கு அனுபவம் வந்துருச்சு. காரணம் என்ன? அடுத்தவனுடைய பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாங்க ஒருத்தர் தேற்றல, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் தெரியுமா. அதனாலதான் சபையில குறைவான காரியம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒருவனுடைய துன்பத்திலேயும் துயரத்திலேயும் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அவர்களோடு கூட நிற்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த வசனம் எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு 3 நபர்கள் ஞாபகம் வந்தாங்க. அந்த 3 பேருடைய காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நேரம் ஒத்துழைக்கும் என்று நம்புகிறேன். பார்ப்போம். முதலாவது எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கும் பிரியமானவனாக இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் உலகத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக போகிறான். இந்த இடத்திலே எஸ்தர் புஸ்தகத்திலே மொர்தெகாயை குறித்து வேதம் இப்படியாக சொல்லி முடிக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள்ளே பெரியவனுமாய் இருந்தான். அது எங்களுக்கு தேவையே இல்லை. பாருங்கள், தேவையான காரியம் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். மொர்தெகாயுடைய இருதயத்தை யோசித்து பார்க்க, அவன் தன் குலத்தாருடைய நன்மையை நாடுகிறவன். சபையாருடைய நன்மையை நீங்க நாடுகிறீங்களா? மொர்தெகாயை போல பாருங்கள், அவன் என்ன செய்கிறானாம்? தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருக்கிறான். யூதர்களுக்கு தெரியும், மொர்தெகாயிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னான், அந்த இடத்துல எங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று ஜனங்களுக்கு தெரியும். எல்லாரும் தன் சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படவில்லை, தனக்கு தெரிஞ்ச யூதர்கள் என்று சொல்லுகிறது. தன் குலத்தார் எல்லாருக்கும், ஜீவோடு திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் உங்களை நம்பி வந்து உங்களிடத்துல உதவி கேட்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? பிரதர் ரெக்கார்ட் இதை செய்யுங்க, எல்லாட்டிக்கு இந்த பிரதர்கிட்ட போய் இந்த காரியத்தில் என்னுடைய துக்கத்தை துயரத்தை பகிர்ந்து கொண்டால் எனக்கு ஆறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும் என்று நம்பக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? மொர்தெகாயை போல. அதுதான் ஆட்சி தேற்றுகிறோம். மொர்தெகாயுடைய காரியத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த எஸ்தர் புத்தகத்திலே கர்த்தர், தேவன் இப்படியான சொல் எதுவுமே இல்லை. கர்த்தருடைய நியமங்களை குறித்து, கர்த்தருடைய காரியங்களை குறித்து எதுவுமே இல்லை. அப்ப சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த எஸ்தர் புத்தகம் வேதத்தில் இருக்கக்கூடாது, ஏனென்றால் அதுல கர்த்தருடைய காரியம் என்று ஒன்றும் இல்லையே என்று சொல்லி. பிறகுமே பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை வேதத்தில் வச்சிருக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களுடைய நன்மையை நாடுகிறவர்களை குறித்து கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்குமான காரியம் எவ்வளவு முக்கியமானதோ, சகோதர சிநேகம் அவ்வளவு முக்கியமானது. சகோதரர்களுடைய நன்மையை நாடுகிறது, சகோதரர்களுக்கு சமாதானம் உண்டாக்கும்படியாய் நடந்து கொள்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம். பிரியமானவர்களே, இந்த எஸ்தர் புத்தகத்திலே தேவன் கர்த்தர் என்ற எந்த காரியங்களும் இல்லாவிட்டாலும் இந்த புத்தகத்தை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பார்கள் என்று சொன்னால், வேத ஆராய்ச்சியாளர்கள் அகாஸ்வேரு என்கின்ற ராஜா அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுவார்கள். என்று சொன்னால் அவன் மகாராஜா, சக்கரவர்த்தி, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன், ஆட்சி செய்கிறவன். அவனுக்கு மனைவியாக இருக்கிற எஸ்தரை சபைக்கு ஒப்பிடுவார்கள், மணவாட்டியாகிய சபைக்கு ஒப்பிடுவார்கள். இந்த மொர்தெகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அல்லது பரிசுத்த ஆவியானவன் செயல்களுக்கு ஒப்பிடப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். இந்த இடத்துல இன்னும் ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆமான். அவன் பிசாசின் செயல்களுக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒப்பிடப்படுகிற ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த மொர்தெகாய் என்ன செய்தார் என்று சொன்னால், எஸ்தரை ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு ஏற்ற மனைவியாக மாற்றும்படியான காரியங்களை எல்லாம் செய்தார். அதைப்படி செய்து அவரை அகாஸ்வேருவுக்கு மனைவியாக
ராஜாத்தியாக மாறும்படியா காரியங்களை நடப்பித்து அப்படியே அது ஆயிற்று. இந்த ஆமான் என்கிற மனுஷன், அவனை குறித்து நாங்கள் இந்த இடத்துல பேசத்தான் வேண்டும். அவனும் இந்த மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டதற்கு அகாஸ்வேருக்கு 2ஆம் இடத்துல இருந்தான் என்று சொல்லி அந்த ஸ்தானத்தில் இருந்தவன் யார்? ஆமான். எப்படி அவன் அந்த ஸ்தானத்துக்கு போனான்? நல்லபடியாக அல்ல. அவன் சகோதரரை குறித்து முரட்டாட்டம் பண்ணுகிறது, அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது. காக்கா பிடிச்சு போவான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படி காக்கா பிடிச்சு 2ஆம் இடத்துக்கு போனான். ராஜாவுக்கு காக்கா பிடிச்சு மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தினால் எதையாவது செய்து ராஜாவுக்கு பிரியமாய் நடந்து ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்கிறோம். வாலிப பிள்ளைகளே, அடுத்த காலத்துல ஊழியத்தை செய்ய போகிறீர்கள். உங்களுடைய உயர்வை நீங்கள் ஆமானுடைய வழியிலேயே சம்பாதித்துக் கொள்ளலாம். நிலைக்காது. ஆமான் தான் உண்டு பண்ணின தூக்கு மரத்திலேயே தூக்கிட்டு போயிட்டு அழிஞ்சு போனான். எல்லாம் நிர்மூலமா போச்சு. காக்கா பிடிச்சு அவைகளுக்கு ஐஸ் வச்சு அவைகளோட நல்லா இருந்து ஆமான போல நாங்கள் உயர்வை காணுவோம் என்று நினைச்சிங்கள் என்று சொன்னால் நிலைக்காது. ஆனால் மொர்தெகாய் அப்படியே தன் சகோதரர்களை உண்மையா நேசிக்கிற மகன். இந்த ஆமான் யூதர்கள் எல்லாரையும் அழித்து போக வகை தேடி, எஸ்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கள் என்று சொன்னால் யூதர்கள் எல்லாரையும் அழிக்க வகை தேடி அவர்கள் எல்லாரையும் ஒரே நாளில கொண்டு குளிக்க வகை தேடினார். இந்த செய்தி மொர்தெகாய்க்கு வந்த போது எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டார். தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குலத்தார், யூத ஜனங்கள் எல்லாரும் கொன்றொழிக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தியை மொர்தெகாய் கேள்விப்பட்ட போது பாருங்கள், அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் உடந்திச்சு என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அழுது கொண்டு இரட்டுடுத்து சாம்பல்ல போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே போய் துயரம் உள்ளவாய் மகா சத்தமாய் அலறிக்கொண்டான். இப்படி தன்னுடைய சகோதரர்களுக்காய் பரிதவிக்கிற மகன். இந்த காரியம் எஸ்தருக்கு கேள்விப்படுகிறது. உன்னுடைய சித்தப்பா இல்ல சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கலாம். நான் உண்மையே அவர் சித்தப்பா முறை வேண்டும் என்று சொன்னால் யூதர்களுடைய நடைமுறையின்படி தகப்பன் மரித்து போனால் அந்த சகோதர முறையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உன்னுடைய சகோதரனாகிய மொர்தெகாய் இப்படியாக துக்கித்து இரட்டுடுத்தி கொண்டு வேதனைப்படுகிறார் என்ற காரியம் எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டது போது அவள் அதை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறார். அப்பொழுது மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறான், ஆமான் இப்படியாக ஒரு சதிவலையை பின்னி வைத்திருக்கிறான். காரணம், பிசாசானவன் எப்பொழுதும் சகோதரர்களை விழுத்தி போட மனம் உள்ளவனாயிருக்கிறான். அவனுடைய காரியங்களை நடத்துகிறவர்கள் பிசாசின் கிரியையினால, மாம்சத்தின் கிரியையினால எழும்பி நிற்கிறவர்கள் சபையில் அப்படியே தான் செய்வார். மற்றவர்களை யாரையும் எழும்ப விட மாட்டார். வெட்டி போட பார்ப்பார், அழித்து போட பார்ப்பார். ஆனால் மொர்தெகாய் ஆவியின் கிரியை கொப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தப்படுகிறவர்கள் மொர்தெகாயை போல நடந்து கொள்வார். அவர்கள் ஜனங்களுக்காக பரிதவிப்பார்கள், ஜனங்களுக்காக போராடுவார்கள், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நின்று உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, எஸ்தரிடத்தில் அவன் சொல்லி அனுப்புகிறான் இப்படியான காரியங்கள் நடந்தது என்று. அப்ப எஸ்தருடைய பதில் என்ன? ராஜா அழைத்தெடுக்கப்படாவிட்டால் ஒருத்தன் ராஜாவிடத்தில் போக முடியாது என்று சொல்லுகிறான். உண்மைதான், உண்மைதான். ராஜா அழைத்தெடுக்கப்பட்டாவிட்டால் ஒருத்தன் ராஜாவிடத்தில் போக முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த இடத்திலே எஸ்தருக்கு அவன் சொல்லி அனுப்புகிற காரியங்கள் 13வது வசனத்திலே, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பிரியமானவர்களை பாருங்கள், எஸ்தர் சபைக்கு அடையாளம். அவள் தான் அகாஸ்வேருடைய மனைவி, ராஜாத்தியாக அந்த இடத்துல இருக்கிறவள். பிரியமானவர்களே, அவளுக்கு மொர்தெகாயினுடைய வார்த்தைகள் என்ன? சகோதரர்கள் துன்பத்தை காணுகிற போது, துயரத்தை காணுகிற போது, அழிவின் விளிம்பில் நிற்கிற போது, வேதனையோடு போராட்டத்தோடு நிற்கிற போது, நீ மட்டும் ராஜாவாய் ராஜாத்தியாய் ராஜனுடைய அரண்மனையில சுகமாய் இருப்பாய் என்று எண்ணுகிறாயோ? யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ இந்த இடத்திலே அந்த ஜனங்களுக்கு உதவும்படியாக உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. அதே போலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் நல்ல வீடு, நல்ல குடும்பம், பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள், படிக்கிறார்கள் என்று சொல்லி அது மட்டும் போதும் என்று சமாதானமா சந்தோஷமா இருக்க நினைப்பீர்களா?
இல்ல பிரியமானவர்கள், ஏன் உங்களுக்கு கர்த்தர் இவ்வளவு மேன்மையா உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மற்ற சகோதரர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக. அதான் ஆவியானவருடைய செய்தி. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உயர்வு எல்லாமே நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. கர்த்தர் உங்களை பணத்தினால் ஆசீர்வதித்திருந்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்திருந்தால் யாருக்காவது அதை உதவி பண்ண, ஒரு மாசம் இருக்க வீடு இல்ல பிரதர் வந்தா யாருக்காவது திறந்து கொடுக்க மனதா இருக்கிறீங்களா? அதனாலதான் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவருடைய தெளிவா சொல்லுகிறார், ராஜமேன்மை உங்களுக்கு கிடைத்தது. நீங்க சாட்சி சொல்றீங்க தான், நான் ராஜாவுடைய பிள்ளை, அவர் என்னை ராஜாவா உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லா விதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சாட்சி சொல்றீங்க தானே. ஆவியானவர் சொல்லுகிறார், அது உனக்காக கொடுக்கப்படவில்லை, உனக்காக அதை திறலனா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் இந்த ராஜமேன்மை, மற்றவர்களுக்காக செய்யும்படியாகத்தான் இந்த ராஜமேன்மை கொடுக்கப்பட்டது. அப்படி இல்லாம நான் சுகமாயிருப்பேன், நான் நலமாயிருப்பேன் என்று சொல்லி இருந்தேன்னு சொன்னா கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்திப்பார். அவர் தன்னுடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பை, அவர் சகாயத்தை, உதவியை அனுப்புவார். அப்பொழுது உங்களுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும். ஆவியானவரை கண்டிப்பா எச்சரிக்கிறார். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தவர்கள் செய்யாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்களாக இருந்தால், துக்கநேயத்தோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் தேர்தல் செய்யாமல் நாங்கள் நல்லா இருக்கிறோம் தானே, எங்களோட குடும்பம் நல்லா இருக்குதானே என்று இருப்பீர்களாக இருந்தால், ஆவியானவர் எச்சரிக்கிறார், இந்த இடத்துல உங்களுக்கு கிடைத்த மேன்மை அது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும்படியா, மற்றவர்களுடைய காரியத்தை நடப்பிக்கும்படியாக என்று சொல்கிறார். அப்படியாக தன்னுடைய சகோதரர்களுக்காக மொர்தெகாய் பரிதவித்து இந்த செய்தியை எஸ்தருக்கு சொன்ன போது, அவள் ராஜாவிடமாய் போய் ராஜாவிடத்தில் பேசி, என்னுடைய ஜனத்தை இந்த ஆமான் கொண்டு போட பார்க்கிறான் என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியப்படுத்தின போது, ராஜாவிடத்திலிருந்து மறு செய்தி புறப்படுகிறது, யூதர்களை கொல்ல வகை தேடுகிறவர்களை கொன்று போடுங்கள் என்று சொல்லி, அதன் பிறகாகத்தான் நாங்கள் வாசித்தபடி அந்த மொர்தெகாய் 10வது அதிகாரத்தில் பார்த்தபடி உயர்த்தப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உயர்த்தப்படுகிற மொர்தெகாய் போல உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் சகோதரர்களுக்காய் பரிதவியுங்கள். அவர்களுடைய துன்பத்தில் துக்கத்தில் உண்மையாய் வேதனைப்படுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், மொர்தெகாய் போல உயர்த்துவார். அந்த உயரத்தில் அவன் போன பிறகும் அவன் செய்த காரியம் தன்னுடைய ஜனங்களுடைய நன்மையை நாடி அவர்களுக்கு சமாதானம் உண்டுகிற பேசாகிறவனாக இருந்தான். பிரியமானவர்கள், மொர்தெகாயிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போனால் அவர் எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுடைய இந்த துன்பத்திலேயும் துயரத்திலேயும் நாங்கள் மொர்தெகாயை அழைத்தால் அவரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லா யூதர்களுக்கும் உண்டாயிருந்துச்சு. இன்றைக்கு உங்களை குறித்த நம்பிக்கை அப்படி இருக்கா? அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறீர்கள். அப்படி குறித்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்க எந்த ஆவியினால நடத்தப்படுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளுங்கள். ஆமானுடைய வழியை விட்டு விடுங்க, மொர்தெகாயினுடைய வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிரியமான, அதுதான் ஆவியானவர் நடத்துகிற சரியான வழி. உங்களை நாடி தேடி வந்து எங்களுடைய கஷ்டங்களை, பிரதர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு சகோதரன் உங்களிடத்துல ஒரு நாளும் சொல்ல இல்லையென்று சொன்னா நீங்க ஆவியால நடத்தப்படையில்லை. ஏன்னு சொன்னா உங்களிடத்துல சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். வேதனையோடு வருகிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உங்களை தேடி வந்து உங்களிடத்துல சொல்ல முடியலைன்னு சொன்னா இவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோசனம்? அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபையில என் பிரதர் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை சொல்லி இருக்கலாமே, சொல்லி என்ன பிரயோசனம்? எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறாங்க, சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. அவங்க இன்னும் வேதனையை கூட்டி விட்டுருவாங்களே ஒழிய குறைக்கிற கொண்டும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் மொர்தெகாய்களை சபையில எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த மொர்தெகாய்கள் தான் உண்மையாய் தேற்றுகிறவர்கள், தன்னுடைய ஜனத்தின் நன்மையை நாடி அவர்களுக்கு சமாதானம் உண்டாக பேசுகிறவர்கள். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு நபர் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் 41-42. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 41-42. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகக்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனாத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடு போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் ஒரு சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு
நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றார். ஆமென். பாருங்கள், இந்த இடத்திலே ஒருவரை ஒருவர் தேற்றுகிற ஒரு மகனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். யோனத்தானை குறித்து பார்க்கிறோம். யோனத்தான் யாரை தேற்றுகிறானா? தாவீதை தேற்றுகிறான். வாசிக்கிற போதே விளங்குகிறது. ஆனா நாங்க இந்த இடத்துல ரெண்டு பேர்ட்ட பொசிஷனையும் பார்க்கணும். யார் யோனத்தானுடைய பொசிஷன் என்ன, தாவீதினுடைய பொசிஷன் என்று சொன்னோம். இப்படியாக யோனத்தானை போல உங்களால் தேற்ற முடியுமா என்று சொன்னால் நான் அறுதிட்டு சொல்லுவேன், அப்படிப்பட்ட யோனத்தான்கள் சபையில இல்லை. கிறிஸ்தவ உலகிலேயே யோனத்தான்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேதனான காரியம். காரணம் என்னென்று சொன்னால், யோனத்தான் சவுலுடைய மகன். சவுல் தான் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா. சவுலுக்கு பிறகு இஸ்ரவேலை ஆள வேண்டிய ராஜா யோனத்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தாவீதுக்கு முடிசூட்டப்பட்டாச்சு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். இப்ப இஸ்ரவேலினுடைய அடுத்த ராஜாவாய் வர வேண்டியவன் தாவீது. அப்ப தாவீதை பகையாய் பழிக்க வேண்டியது சவுல் அல்ல, யோனத்தான் தான். ஏன்னா சவுலுடைய இடத்துக்கு போட்டியாக தாவீது வரவில்லை. அவர் சொல்லிவிட்டார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை நான் தொடமாட்டேன், அவருடைய காரியங்கள் நடந்து முடியும் வரை நான் காத்திருப்பேன் என்று. அப்ப தாவீது யாருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள போகிறான் என்று சொன்னால் யோனத்தானுடைய ஸ்தானத்தை. யோனத்தான் தான் தாவீதை வெறுக்க வேண்டும், யோனத்தான் தான் தாவீதை பகைக்க வேண்டும். ஏனென்றால் அவன் என்னுடைய ஸ்தானத்துக்கு போட்டியாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் அந்த யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாரால முடியும்? இன்றைக்கு சகோதரர்களே சண்டை, எனக்கு கிறிஸ்து பிரதருக்கு ஏன் சண்டை வரப்போகுது? கிறிஸ்து பிரதர்கிட்ட சொத்தை எனக்கு பங்கிட்டு தரணுமா சட்டப்படி? நான் இந்த சொத்தை கிறிஸ்து பிரதருக்கு பங்கிட்டு கொடுக்கணும், இல்லை இந்த சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி ஊழியத்தை பங்கிட்டு கொள்றோம். கிறிஸ்து பிரதருக்கு மாசத்துல ஒரு 2 பிரசங்கம் வந்துட்டு எனக்கு வரேன் சண்டை. அதுதான் பிரச்சனை. அதுதான் சபையில முறுமுறுப்பு. அவ போன மாசம் காணிக்கப்பட்டு பாடுறா, இந்த கிழமை இந்த மாசம் பாடுறா, எனக்கு 3 மாசம் வரையில. தாவீதின் யோனத்தானும் அதே நிலைமையில தான். அதை விட மேன்மையான காரியம், ராஜாவுக்குரிய காரியம். அடுத்த ராஜாவாய் தாவீது தான் பெறப்போகிறான் யோனத்தானுக்கு தெரியும். கர்த்தர் அவனுக்கு தான் தெரிந்து கொண்டு விட்டார், அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் பாருங்கள், தாவீதை சவுல் கொல்ல வகை தேடுகிறான் என்று தெரிகிற போது தாவீதின் பக்கமாய், தன்னுடைய தகப்பனுடைய பக்கமாய் நிற்கவில்லை. சவுல் தாவீதின் பக்கமாய் நின்று அவனை ஆட்டி தேற்றுகிற காரியத்தை செய்தான் யோனத்தான். இன்றைக்கு சபையில மூத்தவர்களாய் இருக்கிறார்கள், மூத்த விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், கனகாலமாய் சபையில் இருப்பாங்க. ஒரு இளம் புள்ள வந்து தங்களுடைய தாளந்தை போல ஒரு தாளந்தோட ஒரு ஊழியம் செய்ய வழிகிட்டு அவனை பகையா பயக்கிறாங்க. என்னுடைய பொசிஷனுக்கு வர போறாங்க, எந்த இடத்தை எடுத்துடுவாங்க, எந்த பேக்க புடுங்கிடுவாங்க. யோனத்தான்களாய் மாறுங்க. யோனத்தானுடைய காரியங்களை குறித்து சிந்திங்க. இன்றைக்கு எத்தனை பேர் யோனத்தான் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? இந்த நல்ல காரியத்தினால் தன்னுடைய சமூகத்தில் தனக்கு போட்டியா நிற்கிற தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள போகிற அந்த தாவீதை உயிரை போல நேசிக்கிறான். அவனுக்காக நன்மை செய்கிறான், அவனுக்காக தகப்பனிடத்துல பேசுகிறான். அப்பா, நீ தேவையில்லாம தாவீதை பாய்க்கிற, அவனுங்களுக்கு எந்த கெண்டலும் செய்ய பார்க்கிறான், உனக்கு ஒன்றும் தெரியாது மூடிக்கொண்டுறான், அவனையே கொல்ல பார்க்கிறான் சவுல். ஆனாலும் அவன் தாவீதுக்காக பார்த்தான். பாருங்கள், 2 பேரும் ஒருவர் கட்டி அழுகிறார்கள். தாவீது மிகவும் அழுதான். என்ன தாவீதுக்கு தான் இருக்கு. அவன் பாருங்கள் என்ன சொல்றான், நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறான். இந்த யோனத்தான். இன்றைக்கு யோனத்தான்கள் சபையில பெருகி இருந்தால் ஆண்டவருடைய காரியம் தடை இல்லாமல் நடந்திருக்கும். தாவீதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், தாவீதுடைய காரியத்தை குறித்து எல்லாம் பேசுகிறோம். ஆனால் தாவீதுக்கு துணையாக நின்ற யோனத்தான்களை நாங்கள் மறந்து போடுகிறோம். யோனத்தான்கள் இல்லை என்றால் தாவீதுக்கள் இல்லை. யோனத்தான்களை போல தேவனுடைய சமூகத்திலே வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறவர்களை நீங்கள் தேற்றாமல் இருந்திருந்தால் தாவீதுக்கள் வர முடியாது சமூகத்தில். இன்னைக்கு தாவீதை போல என்றெல்லாம் நாங்கள் பாடுவோம். தாவீதை போல நடனம் ஆடுவேன் பாடுவேன் ஓடுவேன். ஆனால் தாவீதுக்கு அவனுடைய அந்த நெருக்கத்தில், அந்த துயரத்தில், அந்த துன்பத்தில் அவன் ஆத்துமாவை கொல்ல வகை தேடின போது அவனை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவனை சமாதானத்தோடு அனுப்பிவிட்ட அந்த யோனத்தான் தான் பவுலடிகள் சொல்லுகிற அந்த தேர்தலின் மகன். ஒருவர் கேட்டு இந்த காரியத்தில் நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? யோனத்தானை போல எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய பிரசங்கம் அவருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த சகோதரன் வளர்ந்து வரட்டும், அந்த சகோதரன் கர்த்தருக்குள்ள வளர்ந்து வரட்டும், அந்த ஊழியக்காரன் வளர்ந்து வரட்டும், அந்த சிறு பிள்ளை வளர்ந்து வரட்டுக்கும்,
அந்த காரியத்துல நீங்க உண்மையா இருக்கிறவர்களா இருந்தால் நீங்க ஜோனத்தானை போல சபையை ஆட்சி கேட்டுக்கிறவர்கள் இல்லைண்டா நிதானிச்சு கொள்ளுங்க. இன்றைய நாள் தான் உங்களுக்கான நாள். நாட்கள் கணக்கை இல்லை. அதுதான் என்ன சொன்னது போல அவனுங்களுக்கு உணர்த்திட்டு போயிட்டான். அவ்வளவுதான். நாட்கள் கணக்கை இல்லை. நாளைக்கு மனம் திரும்புவேன், நாளன்னைக்கு மனம் திரும்புவேன், பிறகு பார்த்துக் கொள்வோம் அப்படி நினைக்காதீங்க. நாட்கள் இல்லை. இந்த நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஒருவர் தேற்றுகிறதுல முருதகாயை போல யோனத்தானை போல மாறுங்க. இன்னொரு மனுஷனை குறித்து நாங்க பார்ப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். என் சகோதரன் ஒருவராகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் சாதித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே நெகேமியா தன்னுடைய காரியத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். என்ன, எருசலேமிலிருந்து வந்த சகோதரர்கள் சில பேரிடத்துல எருசலேமினுடைய நிலைமையும் அங்கே மீந்திருக்கிறவர்களுடைய நிலைமையும் அவர் கேட்கிறார். அப்பொழுது அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் ஆக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட போது அவன் அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து தேவன் சமூகத்திலே மன்றாடுகிறான். பிரியமானவர்களே, தன்னுடைய சகோதரர்களுடைய வேதனையான செய்தியை கேட்ட போது துக்கித்து வேதனைப்படுகிறோமா நாங்கள்? இன்னைக்கு சபையில் எத்தனையோ காரியம் இடிந்து போய் நொறுங்கி போய் கிடக்கு. எத்தனையோ சகோதரர்கள் துக்கத்தோடும் துயரத்தோடும் இந்த சமூகத்தில் காணப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச முகத்தை திரும்பி கொண்டு அங்கால போறோம். நெகேமியாக்களை போல நாங்கள் இல்லை. நெகேமியாவுடைய இருதயத்தை கட்டளை எதிர்பார்க்கிறோம். நெகேமியா சூசான் அரண்மனையிலே அவன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறான். ராஜாவுடைய பானபத்திரக்காரன். இதெல்லாம் தேவையே இல்லை. எருசலேமில் யாரை கேட்டு போனா எனக்கு என்ன? நான் சூசான்ல இருக்கிறேன், அரண்மனையில இருக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன், குட் பொசிஷன்ல இருக்கிறேன். யாரை கேட்டு போனா எனக்கு என்ன? எருசலேம் என்ற செய்தி எனக்கு என்னத்துக்கு? சகோதரர்கள் என்ன பாடுபட்ட எனக்கு என்ன என்ற இருதயம் அவனுக்கு இருக்கிறது. அவர்களுடைய செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு துக்கம் தாழ சமூகத்தில் அழுகிறான், துக்கிக்கிறான். தேவனுக்காண்டி ஒரு அருமையான ஜபத்தை 1ஆம் அதிகாரம் எடுக்கிறான். அதெல்லாம் சிலவங்களை நாங்கள் செய்திருவோம். கேள்விப்பட்ட அழுவோம், துக்கிப்போம், ஜெபிப்போம், உபவாசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நெகேமியா என்ன செய்தான்? தன்னுடைய ராஜ மேன்மையை உதறி தள்ளினான். ராஜாவுடைய அந்த மேல எனக்கு வேண்டாம். நான் தீங்கு அனுபவிக்கிறேன், என்னுடைய சகோதரர்களோட போறேன், அங்க போறேன், எருசலேமுக்கு நான் போறேன், அவர்களோட நான் கூட இருந்து அவர்களை ஆத்தி தேட்ட போகிறேன். அங்கே பாலாய் கிடக்கிற அந்த எருசலேமின் அலங்கத்தை நான் எடுத்து கட்ட போகிறேன் என்று தீர்மானித்தான். தெரியுமா? அதான் ஆறுதல் தேவை. எத்தனையோ காரியங்கள் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது, எத்தனையோ இருதயங்கள் நொறுக்கப்பட்டு போய் கிடக்கிறது. அதை எழுப்பி கட்ட நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறீர்கள். இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் திருப்தியான இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்ன 23ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல நான் அமர்ந்த தண்ணீர்கள் இடையிலே இலைப்பாறுதல் உள்ள இடத்திலே இருக்கிறேன் என்று திருப்தியா இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வந்து எங்களை ஆத்துமாக்களை தேற்றி அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு வந்து விடுவார். ஏன்னா கர்த்தர் நல்லவர். நான் கேட்கிறேன் சொன்னா நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்களா? நீங்க நல்லவங்களா இருந்தா மறுபடியும் அப்படியாக வேதனையோடு மரண பள்ளத்தாக்கில் வேதனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்க இறங்கி வாங்க. உங்க ஸ்தானத்தை விட்டு வந்து அவர்களை தேட்டும்படியான காரியம் வச்சு நெகேமியா அதைத்தான் சரி. சூசான் அரண்மனை தான் அந்த இடத்துல இருந்த டாப் பாலஸ். அங்க அவன் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறான். அது எனக்கு தேவையில்லை. நான் துக்கப்படுகிற என்னுடைய சகோதரர்கிட்ட போகிறேன். இங்க பாலாய் கிடக்கிறதை நான் எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி நெகேமியா முடிவெடுக்கிறான். பிரியமானவர்களே, நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்று சொன்னார். எடுத்து கட்டுவோம் பாருங்கள் என்ற போது ஜனங்கள் எல்லாரும்
நாங்களும் உங்களுடைய கைகளை திடப்படுத்துவோம் என்று சொல்லி நெகோமியாவோடு சேர்ந்து கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நெகேமியா போதும். ஆனால் அந்த நெகேமியாவுடைய கைகளை பலப்படுத்தி நாங்களும் கூட சேர்ந்து அலங்கத்தை எடுத்து கட்டுவோம் என்று சொல்லி இடப்படுவது போதும். 1000 நெகேமியாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். ஒரு நெகேமியாவிற்கு போதும். அவனோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் இசைந்து பாழாய் கிடக்கிறவர்களை கட்ட எங்கள் கைகளை உயர்த்துவோம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அதுதான் ஆறுதல் தேர்வு. நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க, சும்மா போய் இருக்கா பிடிச்சி கையை பிடிச்சி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டு வரன்றது உங்களுக்கு மட்டுமா தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க மொர்தெகாயை போல நடந்து கொள்கிறீர்கள். உங்களால முடிஞ்ச ஒரு ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்கலைன்னு சொன்னா அதெல்லாம் தேய்ச்சி. நீங்க ஜோனத்தானை போல, ஐயோ இவன் எனக்கு போட்டியா வந்துட்டான், இவன் இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள பாக்குறானா, நாளைக்கு எனக்கு மேக் கிடைக்கும் போது இருக்காத, இவன் எல்லாம் செய்ய வலிக்கிட்டான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. யோனத்தான் தாவீது மிகவும் அழுதான் என்று சொல்லி பேரை சொல்லுங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிறாங்க. ஆனா தாவீது மிகவும் அழுகிறான். அப்பொழுது யோனத்தான் சொல்லுகிறான், நீ சமாதானத்திருப்போம். ஆனால் என்னுடைய குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கையை மட்டும் நினைச்சு பாருங்க சொல்லுங்க. அதான் பிரியமானவர்களை உண்மையான தேர்தல். அதான் தேர்தல் சொல்லுங்க. நெகேமியா சுசான் அரண்மனையில நல்ல பொசிஷன். அவனுக்கு ஒரு காரியத்திலும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் அரண்மனையில சுகமாய் ராஜாவுடைய பாடபத்திரக்காரனா இருக்கிறான். சகோதரர்களுக்கு எடுக்கட்டு போனா எனக்கு என்ன அவன் நினைக்கிறேன். எருசலேம் எப்படி கிடந்தா எனக்கு என்ன, நான் சூசான்ல இருக்கேன். சூசான் தான் அப்ப இருக்கிறதுலயே பெரிய சிட்டி, டாப் சிட்டி. அதுதான் அவன் அங்கே இருக்கிறான். அதுவும் அங்கேயே சூசான் அரண்மனையில இருக்கிறான். யாருக்கு எடுக்கட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாரும். நல்லா தானே இருக்கிறேன், அல்பப்பல்ல இருக்கிறேன், நான் டூர்னேல இருக்கிறேன், நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, மனைவி பிள்ளைகளோட நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போறேன். நான் நெகேமியாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு பாடுபடுகிற தன்னுடைய ஜனங்களோடு கூட இருக்கிறாங்க. மோசையை குறித்து வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் நாங்கள் மோசையை குறித்து பேசினாலும் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் அந்த அரண்மனை வாழ்வை உதறி தள்ளிவிட்டு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை தேவனங்களை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய ஜனத்தின் ஆறுதலின் தேர்தலுக்காகவும் தான் கர்த்தர் எங்களுக்கு மேன்மையை கட்டளையிட்டு இருக்கிறார். அதைத்தான் பவுலடிகள் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி. உங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றினால் பக்தி விருத்தி உண்டாக்கும். சபையில பக்தி விருத்தியே இல்லை பிரதர். ஒருத்தரும் கர்த்தர் உண்மையா தேடுறாங்க இல்ல பிரதர், சொல்லிக்கொண்டே திரிகிறோம். நாங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சோமா? நான் ஒருத்தன் தேற்றி இருந்தா பக்தி விருத்தி உண்டா இருந்திருக்கேன். நான் ஒரு சகோதரனை விசாரித்திருந்தா அவன் பக்தி விருத்தியில நடந்திருப்பான். சேர்த்து விட்டுட்டு போயிட்டான். சேர்த்துக்கு கணக்கு பேர் வந்தவங்கள்ட்ட வர்றாங்க இல்லையான்னு சொல்லி அவங்கள அநேக காரியங்கள் உண்டு. நாங்கள் அவங்கள்ட்ட பக்தி விருத்திக்கு ஏதாவது செய்து, நாங்கள் எங்களால் முடிஞ்ச பக்தி விருத்திக்கு எல்லா காரியங்களையும் செய்து அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யாம, அவங்களுடைய பக்தி விருத்திக்காக எதுவுமே செய்யாம, அவர்களை ஆட்டாம தேட்டாம, அவர்கள் வேதனையில அதை அப்படி நடக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்றது போல இருந்தோம் என்று சொன்னார். அது ஒன்றுமே சும்மா வெறும் வாய் வார்த்தைகள்னால ஆறுதல் சொன்னாங்க. வெறும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர், ஜெபிக்கிறோம்னு சொன்னா நான் ஜெபிப்பேன் தான் மற்றவங்களுக்கு. ஆண்டவரே அவரை நினைவு வேற நினைவு, அவ்வளவுதான். அதனால என்ன கர்த்தர் அவங்களுடைய குலத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் செய்வார். கர்த்தர் அவங்களுக்கு காட்டிக்கும் அவங்களுக்கு நன்மை செய்வார், அவங்களுக்கு ஒத்தாசியா இருக்குவார், உதவியா இருக்குவார். ஏதோ ஒரு வழியில் எஸ்தருக்கு மொர்தெகாய் சொன்னது போல யூதருக்கு ரட்சிப்பின் சகாயமும் தேவனுடைய ஜனத்துக்கு ரட்சிப்பின் சகாயமும் நிச்சயமா இங்க வரும். ஆனா அது நீங்க செய்யணும் என்று சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்துல இருந்து வந்தால் நீங்க பாக்கியவான். உங்களிடத்துல இருந்து பெறாமல் போனால் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே செய்ய. ராஜ மேன்மை உங்களுக்கு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய உயர்வுகள் எல்லாம் நீ தந்தது ஆண்டவரே, உயர்வு எல்லாம் நீ தந்ததுன்னு பாட்டு பாடுறோமே, ஏன் தந்தார்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அதை நீங்க பாவிக்கும்படியாக தந்திருக்கிறார். அவர் நெடுதலும் 7 சீட் பானம் எதிர்க்க சொல்லுவார். 2 சீட் மெட்டாக்களுக்கு என்று சொல்லி அதில் என்ன ஏற்றிக்கொண்டு எந்த நேரம் சொல்ல போற நேரம் எல்லாம் ஏற்றிக்கொண்டு போவோம். அதான் காரியம், அதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இது சின்ன காரியங்களுக்கு சொல்லுங்க. சின்ன காரியம் எதையும் நினைக்காது, விசாரிங்க என்று சொன்னா தேவையில்லாத விசாரணை எல்லாம் விசாரிச்சு சபைக்கு எத்தனையோ பேரை பெறவிடாமல் செய்திருக்கிறீங்க. அதே அல்ல, அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன உண்டு என்றதை பார்த்து அதை செய்யுங்க. சும்மா போய் கேட்காதீங்க, ஒன்றுக்கு கேட்காதீங்க, செய்யுங்க. அவர் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், சகோதரன் கேம்ப்ல இருந்து வாரான்னு சொன்னா சாப்பாடு சமைச்சு கொடுங்க, நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுங்க. ஏன்னு சொன்னால்
அதை போயிட்டு கேட்குது, உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் என்ன, நான் உங்களுக்கு கொண்டுவா அடுத்தவங்க சாப்பாடு என்று கேட்டா அவன் வேணாம்னு சொல்லுவான். ஏன்னா அவனை பிச்சை எடுக்கவா வந்தா, நீங்க கொண்டு வந்துட்டு பிரதர் உங்களுக்கு நான் சமைச்சு கொண்டு வந்துருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா வாங்கிக்கோ. சும்மாவே கேட்கிறார். நிப்பாட்டுங்க. தேய்ச்சுகிறதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிஞ்சு கொண்டு உண்மையா ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள். அப்பொழுது இந்த சபையில பக்தி ஊற்றி உண்டாயிரும். முருதகாயை போல ஒருவர் தேற்றுங்க, யோனத்தானை போல ஒருவர் தேற்றுங்க, எரேமியாவை போல ஒருவர் தேற்றுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்துல ஒரு ஆறுதலை தேர்தலை கட்டளையிட்டு ஒருவர் உயர்த்தி வைப்பார், உயர்த்தி நடத்துவார். அவர் அசைவாடுகிற போது எல்லாம் நன்மையாகும். ஆமென். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.